விளையாட்டு மைதானங்களை திருத்தல் போன்ற செயற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பாடசாலைகளை உருவாக்கியது, அதேபோன்று பாடசாலைகளை ஆரம்ப பாடசாலைகளை கூட நிறைவேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தந்திருந்தான். அந்த அடிப்படையிலே நாங்கள் மக்களுக்கு இவ்வாறான சேவைகளை செய்வதன் அடிப்படையிலே மக்கள் தொடர்ந்து எமது சேவை விரும்புகின்ற காரணத்தினால் இந்த முறை மீண்டும் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால், நான் கடந்த தேர்தல், அதாவது நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு முன்னர் இந்த தேர்தலிலே ஒதுங்கி இருந்து ஏனையவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி மாகாண சபைகளில் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் போட்டியிடலாம் என்று இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மக்களுடைய அன்பான ஆதரவு அவருடைய அழைப்பின் காரணமாகவே மீண்டும் இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை ஞாபகப்படுத்துகின்றேன். சரி, கௌரவ மதிப்புக்குரிய சுஃபியான் அவர்களே, அதாவது உங்களுடைய அரசியல் ஆரம்ப பயணம் சுதந்திர கட்சியினூடாக இருந்தது. தற்போதைய கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இணைந்து நீங்கள் குறிப்பிட்ட காலமாக செயற்பட்டு வருகிறீர்கள். இதுக்கான காரணம் என்ன? உண்மையிலே நான் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு உள்ளூராட்சியின் உறுப்பினராகத்தான் ஆரம்பத்தில் நான் போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டது. எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர், அதேபோன்று முன்னாள் பல பதவிகளை வகித்தவர் எங்களுடைய மர்ஹூம் நஜீபே மஜீத் அவருடைய பாசறையிலே இந்த அரசியல் பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய அரசியலுடைய அஸ்தமனத்துக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து எமது அரசியல் பயணத்தை தொடர்வதில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்கள் மற்றும் இப்பொழுது நாட்டினுடைய சூழ்நிலை போன்ற பல்வேறு தாக்கங்கள் காரணமாக இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து, அதாவது உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய அமைப்பாளராக இருக்கின்ற தேசிய அமைப்பாளர் MS தௌஃபீக் அவர்கள் கூட இந்த மாவட்டத்திற்கு ஆற்றிய பல்வேறு சேவைகள், அவருடைய அணுகுமுறை, அவருடைய நல்ல விடயங்களை அவதானித்ததன் பின்னராக நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இணைந்து செயலாற்றுவதற்காக முடிவெடுத்திருந்தோம். சரி, கௌரவ மதிப்புக்குரிய சுஃபியான் அவர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் ஓய்வு நேரங்களில் உங்களுடைய சமூக சேவைகளை எவ்வாறான முறையில் கடத்தி செல்கின்றீர்கள்? உண்மையிலே நாங்கள் எப்பொழுதுமே மக்களோடு, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, நாங்கள் மக்களோடு பயணிப்பதன் காரணமாகத்தான் இந்த மக்கள் எங்களை மீண்டும் மீண்டும் இந்த அரசியலிலும் பொது சேவையிலும் ஈடுபட விரும்புகின்றார் என்ற அடிப்படையிலே எல்லா விடயங்களும் மக்களோடு நாங்கள் கழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அதிலிருந்து நாங்கள் விலகாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறோம். சரி, இம்முறை போட்டியிடுகின்றீர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில். உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய வட்டாரத்தில் அதிக புது முகங்களை களமிறக்கி இருக்கின்றார்கள். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கூற முடியும்? நிச்சயமாக ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய முகங்களை களமிறக்குவது வழக்கம். எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய வேட்பாளர்கள் பட்டியலை எடுத்து நோக்கின்ற பொழுது கூட ஏனைய எல்லா வட்டாரங்களிலும் நாங்கள் அநேகமாக புதிய முகங்களை நாங்கள் இறக்கி இருக்கின்றோம். அதாவது என்னை தவிர அனைத்தும் புதிய முகங்கள். ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போன்று புதிய முகங்களாக இருந்தாலும் அவர்கள் இதுவரை தேர்தலை வெற்றி பெறாத பழைய முகங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கின்றார்கள். அவர்களை நாங்கள் புதிய முகம் என்று கருத முடியாத நிலை காணப்படுகின்றது. அது ஒரு சவாலாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால், உண்மையிலேயே இந்த பிரதேச மக்களை பொறுத்த வரைக்கும் நன்றி உடையவர்கள். நான் மக்களுக்கு நன்றி கடமைப்பட்டவன் போல மக்கள் எனக்கு நன்றி கடமைப்பட்டவர்களாக அந்த தேர்தலில் நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம், அவர்கள் தாருகின்ற வாக்குறுதி எங்களை மேலும் மேலும் இதுக்கு ஊக்குவிக்கின்றதை நாங்கள் மறக்க முடியாது. சரி, கௌரவ மதிப்புக்குரிய சுஃபியான் அவர்களே, எதிர்காலத்தில் நீங்கள் மீண்டும் தவிசாளராக தமிழாம பிரதேச சபைக்கு வந்தால் உங்களுடைய அபிவிருத்தி பயணம் எவ்வாறு இருக்கும்? உங்களிடம் பல திட்டங்கள் இருக்கும், அந்த திட்டங்களை கூற முடியுமா? நிச்சயமாக. நாங்கள் கடந்த காலங்களில் கூட பல திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், பிரதேச சபையினுடைய ஆயுட்காலம் 4 வருடம். சில நேரம் விசேடமாக எங்களுக்கு இன்னும் 6 மாதம் அல்லது 1 வருடத்தை அதிகரித்து அந்த காலத்தில் இருக்கின்ற அரசாங்கங்களுடைய அந்த தீர்மானத்தின் அடிப்படையில், அந்த அமைச்சருடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே காலத்தை நீட்டி வழங்குவது வழக்கம். இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் மேற்கொள்கின்ற திட்டங்கள் கூட அந்த சபை இல்லாத காலத்திலே, அதாவது இந்த தேர்தல் நடக்காத காலங்களில் செயல்படுத்த முடியாமல் அல்லது அங்கே இருக்கின்ற அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் செயலாளர் போன்றவர்களால் அவர்கள் மேற்கொள்கின்ற திட்டங்கள் முற்றிலும் மக்கள் பிரதிநிதிகளால் இருக்கின்ற தீர்மானங்களுக்கு மாற்றமடைகின்ற காரணத்தினால் நாங்கள் செயல்படுத்துகின்ற திட்டங்களை இடைநிறுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விடுகின்றது.
எனவே இந்த மக்கள் சபைகளை மேலே நிறுவுகின்ற பொழுதுதான் நாங்கள் ஏற்கனவே எடுத்த தீர்மானங்களை தொடர்ந்தும் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இன்னும் இது எதிர்வரும் காலங்கள், அதாவது இந்த சபையினை நாங்கள் வெற்றி பெற்று அமல்படுத்துகின்ற பொழுது கூட செயல்படுகின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை, அதாவது உண்மையிலே இந்த எமது பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதேச சபை என்பது எங்களுடைய இந்த வருமானத்தை கொண்டு நடத்தப்படுகின்ற ஒரு சபையாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த வருமான வழிகளை இன்னும் அதிகப்படுத்துகின்ற பொழுது எமது பிரதேசத்தினுடைய இன்னும் அதிகமான அபிவிருத்திகளையும் அதே போன்று இன்னும் ஆளணிகளை உருவாக்கி மேலும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு அதிலே குறிப்பிட்ட வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்து நாங்கள் இந்த தேர்தலிலே இறங்கி இருக்கின்றோம். நிச்சயமாக அந்த வாய்ப்பு எதிர்காலத்தில் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, வேட்பாளர் அவர்களே, முன்னாள் தவிசாளர் அவர்களே, எதிர்வரும் காலங்களில் அதாவது உங்களுடைய போட்டி மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் காத்திரமானதாகவும் மக்கள் மனதிலே இடம் பிடித்த ஒரு கதாநாயகனாக தம்பலாம பிரதேசத்திலே தற்போது போட்டியிடுகிறீர்கள். உங்களுடைய கட்சி சார்பாக நீங்கள் பல முக்கிய புதுமுகங்களை இறக்கியிருக்கின்றீர்கள். எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய அதாவது நீங்கள் வெற்றி பெறுகின்ற எத்தனை பேராக இருக்கும்? உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த பிரதேசத்திலே போட்டியிடுகின்ற எல்லா கட்சிகளோடும் நாங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் அத்தகையவர்களைத்தான், அதாவது மக்கள் மத்தியிலே தெரிவு செய்து இந்த போட்டியிலே களமிறக்கி இருக்கின்றோம். உண்மையில் இருக்கின்ற இந்த வட்டாரங்கள் 10 வட்டாரங்கள் காணப்படுகின்றது தம்பலாம பிரதேச சபையிலே. இதிலே 5க்கு மேற்பட்ட வட்டாரங்களை நாங்கள் 5 வட்டாரங்கள் குறைந்த அளவு 5 வட்டாரங்களையாவது நாங்கள் வெல்லுவதற்குரிய திட்டங்களை வகுத்து நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய உதவியோடு இந்த 5 வட்டாரங்களும் வெல்லக்கூடிய முயற்சியிலே எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கட்சி தலைமைத்துவம் அதற்குரிய வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, கடந்த காலங்களில் முஸ்லீம் காங்கிரஸில் பெண் தலைமைத்துவத்துக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய இம்முறை தேர்தலில் வெற்றி பெற்றால் பெண் தலைமைத்துவத்துக்கு எவ்வாறான முறையில் இடம் கொடுப்பீர்கள்? தமிழ் சிங்களம் என்று பாராது உங்களுடைய கட்சி சார்பாக எவ்வாறு தீர்மானம் எடுத்தீர்கள்? நிச்சயமாக அந்த உங்களுக்கு தெரியும், இன்று எல்லா துறைகளையும் எடுத்து நோக்கும் எந்த துறையாக இருந்தாலும் அவற்றிலே பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அந்த வகையில் நாங்கள் அந்த பெண்களுடைய குறிப்பிட்ட சதவிகிதம், அதாவது வெற்றி எங்களுடைய வட்டார ரீதியாக நியமிக்கப்பட்ட வேட்பாளர்கள் வெற்றி பெறாவிட்டாலும் கூட அந்த பட்டியலில் இருக்கின்றவர்கள் பெண்களுக்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்ற ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதற்குரிய இடத்தை எமது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி வழங்கும். அது மாத்திரமல்ல, ஏனைய சமூகத்தவர்களுக்கு கூட அவர்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை தேர்தல் முடிவின் பின்னர் தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது கூட அவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் வழங்க காத்திருக்கிறோம் என்பதை குறிப்பிடுவோம். சரி, கௌரவ தவிசாளர், முன்னாள் தவிசாளர் அவர்களே, தற்போதைய வேட்பாளர் அவர்களே, எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய கட்சி சில விடயங்களுக்காக தோல்விகளோ ஏதோ ஒரு மாற்றங்களோ குறிப்பிட்ட வேட்பாளர்கள் பெற்றால், உறுப்பினர்களாக பெற்றால், ஆளும் தரப்பினரோடு நீங்கள் செயற்படுவீர்களா அல்லது தனித்து செயற்படுவீர்களா? உண்மையிலே இந்த உள்ளூராட்சி சபையை பொறுத்த வரைக்கும் உள்ளூராட்சி சபையினுடைய ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடு பிரதேச சபை நிர்வாகத்திற்குள்ளே இல்லை. நாங்கள் உண்மையிலே எங்களுடைய கட்சியினாக நிறுவப்படுகின்ற இந்த சபையை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த பிரதேசத்தினுடைய வளங்களை அதிகரிப்பதன் மூலமாக, இந்த பிரதேசத்தினுடைய வருமானத்தை அதிகரிப்பதன் மூலமாக எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். உதாரணமாக நான் இந்த வருடம் ஒரு பட்ஜெட், அதாவது வரவு செலவு திட்டத்தின் மூலமாகத்தான் பிரதேச சபை நிர்வகிக்கப்படுகின்றது. சிலர் உதாரணமாக சில வேட்பாளர்கள் அவருடைய சரியான அந்த போதிய அறிவாற்றல் இல்லாமல் காரணத்தினால், உள்ளூராட்சி சம்பந்தமான அறிவு தெளிவில்லாத காரணத்தினால் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு பிரதேச சபை வந்தால் மாத்திரமே சேவையாற்ற முடியும் என்று. அவ்வாறு அல்ல. உண்மையிலே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பிரதேச சபையினுடைய ஆட்சி அந்த கட்சியினுடைய வருமானம், அதாவது சபையினுடைய வருமானத்தை கொண்டு அந்த பிரதேசத்தை நடத்த வேண்டும். அந்த நிர்வாகத்தின் தவிசாளர், அந்த நிர்வாகத்தினருடைய முயற்சி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் அந்த அமைச்சரவையின் ஊடாக உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த சபையினுடைய தவிசாளருக்கு இருக்க வேண்டும். அது சில நேரம் ஆளுங்கட்சி சார்பான தவிசாளராக இருந்தால் கூட அவருடைய சரியான ஒரு திறமையற்றவராக இருந்தால் அதனை பெற்றுக்கொள்ள முடியாது. எது எப்படி இருந்தாலும்
உள்ளூராட்சி சபைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையிலே எந்த விதமான கட்டுப்பாடுகளோ எந்த விதமான நேரடி தடையீடுகளோ இல்லை என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கும் சேர்த்து நான் இதை கூற விரும்புகின்றேன். அதாவது இது சம்பந்தமான தெளிவில்லாதவர்களுக்கும் கூற விரும்புகின்றேன். சரி கௌரவ தவிசாளர் தற்போதைய வேட்பாளர் அவர்களே, உங்களுடைய கட்சியினுடைய உயர்மட்ட குழு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தேசிய அதாவது உங்களுடைய கட்சி தலைவர் உங்களிடம் எவ்வாறான வழிகளை உங்களுக்கு எவ்வாறான சலுகைகளை உங்களுக்கு தந்திருக்கின்ற பதவிகளை பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக நான் ஏற்கனவே சொந்த கட்சியிலிருந்து ஒரு மாவட்ட அதாவது தொகுதியினுடைய இணையமைப்பாளராக நான் கடமையாற்றி வந்தவன். நான் எந்த விதமான நிபந்தனைகளை முன்வைத்து அதாவது கட்சியுடைய உயர்பீடத்திலோ அல்லது எனக்கு இந்த பதவிகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு எந்த விதமான நிபந்தனை மற்ற நிலைமையிலே நான் இந்த கட்சியிலே இணைந்திருக்கின்றேன். நிச்சயமாக ஒருவர் சேவையாற்றுவதற்காக கட்சியினுடைய உயர் பதவிகள் மட்டும் மாத்திரம் தேவையல்ல, மக்களுடைய அந்த நம்பிக்கையும் அவர்கள் எமக்கு வழங்குகின்ற அந்த ஆதரவும் எமது ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் எடுக்கின்ற முன்னெடுப்புகளுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் அதாவது தேசிய அமைப்பாளர் MS தௌஃபிக் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் செவிமடுத்து கேட்டு சேவையாற்றக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அதே போன்று எமது கட்சி தலைவர் அவர்களும் ஒரு சிறந்த ஒரு மனிதர். அதாவது எமது சமூகத்துடைய குறைபாடுகளை பாராளுமன்றத்தில் ஒலிக்கின்ற ஒரு திறமையான ஒரு குரல், அந்த குரலையும் எங்களுக்கு அவருடைய வழிகாட்டல்களும் நிச்சயமாக இந்த பிரதேச சபையினுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் இந்த தேர்தல் காலங்கள் மாத்திரமல்ல இதன் பின்னரும் வழிகாட்டல்களாக அமையும் என்பதிலே நாங்கள் நம்புகின்றோம். சரி, நீங்கள் உங்களுடைய கட்சி சார்பாக பல செயற்திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கின்ற இந்த வேளையிலே எதிர்வரும் காலங்களில் கிராம மட்டத்திலிருந்து பிரதேச மட்டத்திலிருந்து மாகாண மட்டத்தில் அதாவது மாகாண சபை தேர்தல் ஒன்று நடக்கப் போவதாக அங்கங்கே ஊடகங்களில் வெளிவந்தது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கூற முடியுமா? நீங்கள் எதிர்காலத்தில் போட்டியிடுவீர்களா? இது சம்பந்தமாக கூற முடியும்? நிச்சயமாக இந்த மாகாண சபை என்பது மிக நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கின்ற ஒரு தேர்தல். எதிர்காலத்திலே மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகின்ற பட்சத்திலே எமது கட்சியினூடாக இந்த எமது பிரதேசம் சார்பாக அதாவது தம்பலகாம கந்தளை பிரதேசம் சார்பாக ஒரு வேட்பாளராக நியமிப்பதற்காக எமக்கு கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் மக்களுடைய ஆதரவோடு அதிலும் போட்டியிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் அப்பொழுது கூட நாங்கள் போட்டியிட்டு அதனுடைய எமது பிரதேசத்தினுடைய எதிர்கால அரசியலிலே ஒரு மிகப்பெரிய பங்கையாற்ற இருக்கின்ற என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சரி கௌரவ தவிசாளர் அவர்களே, வேட்பாளர் அவர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் வித்திட்ட கௌரவ மர்ஹூம் நஜீபே மஜிதுடைய வழிகாட்டலில் நீங்கள் அரசியல் பயணத்தை தொட்டு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். தற்போது வெற்றிடமாக இருக்கின்ற அந்த வெற்றிடத்தை உங்களால் நிரப்ப முடியுமா? அதை நிச்சயமாக நான் கூற முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய இப்பொழுது அவருடைய அதாவது மர்ஹூம் நஜீபே மஜித் அவர்களுக்கு பின்னர் அந்த சின்ன பின்னமான நிலைமை அவர் காணப்படுகின்றது. அதனை கட்டியெழுப்பதற்காக ஒரு குடும்ப ரீதியாகவும் மற்றும் அவருடைய கூட இருந்தவர்கள் பல்வேறு திசைகளை சிதறி காணப்படுகின்ற காரணத்தினால் சரியான ஒரு தீர்மானத்தை எவ்வாறு எதிர்காலத்திலே இடம்பெறும் என்பதை உறுதியாக கூற முடியாமல் இருக்கின்றது. சரி தவிசாளர் அவர்களே, வேட்பாளர் அவர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சேவைகள், முக்கியமான விடயங்கள், உங்களுடைய வாழ்நாள் கூறாக இருந்த அரசியல் பயணத்தை எவ்வாறு கொண்டு சென்றீர்கள், தற்போது எப்படி கொண்டு செல்கின்றீர்கள், உங்களை பற்றி முழுமையான விடயங்களை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி. எதிர்வரும் அதாவது மீண்டும் சில விடயங்களை ஓரிரு நிமிடம் உங்களால் கூற முடியுமா? எதிர்வரும் காலங்களில் நீங்கள் உங்களுடைய கட்சியூடாக அதாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியுமா என்பதனை கூறுங்கள்ப்பா. நிச்சயமாக இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புவது, நான் ஏற்கனவே கூறியது போன்று தம்பலாவம் பிரதேச சபை ஆட்சி அதாவது வெற்றி கொள்ளக்கூடிய முழுமையான ஒரு சந்தர்ப்பம் இது கட்சிக்கு காணப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த வகையிலே இந்த பிரதேசத்தினுடைய
அதாவது எமது வட்டார மக்கள் மாத்திரமல்ல தமிழா பிரதேசத்தில் வாழ்கின்ற எல்லா பிரதேச மக்களும் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவை எனக்கும் எனது கட்சிக்கும் எல்லா பிரதேசங்களும் போட்டியிருக்கின்ற வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த 5ஆம் மாதம் அதாவது எதிர்வருகின்ற 6ஆம் தேதி நடைபெறப் போகின்ற இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மரச்சின்னத்திற்கு வாக்களிப்பதன் மூலம் மீண்டும் இந்த அதிகாரத்தை எங்களுக்கு வழங்கி இந்த பிரதேசம் ஒரு வளங்குளிக்கும் பிரதேசமாக மாற்றுவதற்கும் நாங்கள் சேவை செய்வதற்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிப்பதற்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போன்று இந்த தருணத்திலே இத்தகைய ஒரு நேர்காணலுக்காக வந்திருக்கின்ற எமது multifest.lk lanka.lk நிறுவனத்துடைய பணிப்பாளர் ஹலீம் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் மீண்டும் நன்றி கூறி உங்களுடைய இந்த சேவை தொடர வேண்டும் என்று கேட்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஐபுவான். நன்றி.